நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நம்ம தற்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து நம்முடைய கடக ராசிக்குள்ளே பயணிக்கிறார். ஸோ இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போது, குரு பகவான் என்னென்ன மிக முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இந்த குரு பகவான்கிறவர் யார் அப்படிங்கும்போது, நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகு பகவான் மற்றும் கேது பகவான். மீதி 7 கிரகங்கள்னு சொல்லும்போது இந்த 7 கிரகங்கள் தான் கிரகங்களாகவே நம்ம கருதப்படுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 7 கிரகங்களில் மிக சுபர் என்று சொல்லக்கூடிய தூய்மையான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது நம்மளுடைய குரு பகவானே. அப்போ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியாக வருகிறார் என்று பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போ வருட கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற நம்முடைய சனி பகவான் மற்றும் ராகு கேது பகவான் இவங்களோட ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் ஒரு பயமும் மனசுக்குள்ளே வந்துடும். எங்கள் சனி பயிற்சி ஆகுதுங்க, எங்கள் ராகு இது பயிற்சி ஆகுதுங்க, எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய குரு பயிற்சி மட்டும் எப்போ வரும்னு நம்மளுடைய எல்லா ராசி அன்பர்களுமே எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குரு பார்வை கிடச்சிட்டா போதுங்க அப்படிங்கிற தன்மையில் தான் எல்லாருமே யோசிப்போம். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணுன்னாலே அதுக்கு குரு பார்வை வேணும். ஒரு வீட்டில் திருமணம் நடக்கணும்னாலும் சரி, ஒரு வீட்டில் வீடு கட்டணும், ஒரு ராசிக்கார் சொந்தமாக வீடு கட்டணுன்னாலுமே குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உறுதியாக உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்னாலே குரு பார்வை கிடச்சா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடச்சிருங்க, கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி பொதுவாகவே நம்முடைய ஜோதிட சார்ந்த விஷயங்களில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கறனால நம்ம குரு பயிற்சியை எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போவுமே பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குரு பார்வை 3 பார்வைகள் உண்டு. ஒன்று 5ஆம் பார்வை, இன்னொன்று 7ஆம் பார்வை, அதுக்கடுத்து 9ஆம் பார்வை. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. குரு பகவானில் மிக அற்புதமான பார்வைன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். ஸோ இந்த பார்வைகள் உங்களுடைய ராசி நடிப்பில் எந்தெந்த இடங்களில் குரு பகவான் பார்க்காருங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடங்கள், அந்த ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற அந்த பார்வை பலன் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு, இந்த துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதாவது குரு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வரார். அப்போ 10ஆம் இடத்துக்கு வந்தால் பதவி பறி போகுங்காங்களே, 10ஆம் இடம் பதவி பறி போகுமா அப்படிங்கிற கேள்வி ஃபஸ்ட்டு வச்சிங்க அப்படின்னா, 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை பார்க்க. 2ஆம் இடங்கிறது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் பொருளாதாரம் ஒரு இடத்துல செயல்படுதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன பண்ணணும், பதவி இருக்கணும், ஒரு வேலை இருக்கணும், ஒரு அங்கீகாரம் இருக்கணும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, 10ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடையும் ஆல்ரெடி பார்த்துறார். அப்போ எப்படி உங்களுக்கு பதவி பறிபோகும்? இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் வேலையில் கொஞ்சம் அதிகமாக அக்கறை காட்டணும். சொந்த தொழில் பண்ணுறீங்களா, யாரையும் நம்பி ஏமாறாமல் இருக்கணும். இதுதான் விஷயம். சுயமாக உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் செஞ்சால் மட்டும் போதுங்க, சூப்பராக வரப்போறீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொன்ன மாதிரி நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி போட்டால் அது பக்கத்தில் ப்ளஸ் போட்டு உங்களுடைய பேரை போடலாம், துலாம் ராசி அப்படின்னு போடலாம். அந்த அளவுக்கு நிறைய ஒரு நேர்மையாக இருக்கணும். ஒரு தவறுனா அதை எடுத்துக்காட்ட சுட்டி காட்டணுங்கிற தன்மையை இயல்பாகவே ரத்தத்தில் ஊறின மாதிரி உங்களுடைய லைஃப்பில் இருக்கும். ஆனால் இதுதான் உங்கள் லைஃப்பில் நிறையா பிரச்சனையும் கொடுக்கும். அந்த வளைவு சுழிவுன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அது உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. கரெக்டாக இருக்கணுங்க. நீங்கள் கரெக்டாக இருங்க, நான் கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் நீங்கள் எப்போவுமே இயல்பாக பேசுவீங்க. இதில் 20% துலாம் ராசி அன்பர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சுயநலமாக முடிவெடுப்பாங்க. ஆனால் 80% துலாம் ராசி அன்பர்கள் த பர்ஃபெக்ட் ஆஃப் குட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவீங்க. நான் கரெக்டாக இருக்கேன், அதை மட்டும் தான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிற தன்மையில் தான் செயல்படக்கூடிய உங்கள் லைஃப்பில் நிறைய அனுபவ பாடங்களை சனி பகவான் கொடுத்துட்டார். ஆனால் இப்போ குரு பகவானும் உங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லாத சூழ்நிலையை, ஒரு குதூகலமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார் என்பது உண்மை. உங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறனால நீங்கள் இனிமே தான் பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடைகள் விலக போகுது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கேங்க, குடும்பத்தோடு சேரணும்னு ஆசை இருக்குது, ஆனால் புரிதல் இல்லாமல் என்னுடைய மனைவி இல்லாது என்னுடைய கணவர் புரிஞ்சுக்கிறாமல் தனியாக போயிட்டார். ஸோ எனக்கு ஒரு ஏக்கம் இருக்குது, எப்படியா இருந்தாலும் என் குடும்பத்தோடு சேர்ந்துடணும்னு அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசி என்பவர்களுக்கு குடும்பத்துடன் சேர்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்பட போகுது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும்னு லட்சியம், நான் கட்டாயமாக எனக்கு சொந்தமாக ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், சொந்தமாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசிக்காரங்க உறுதியாக சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, சொந்தமாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அல்லது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சார் நான் மேல் படிப்புக்காண்டி வெளிநாடு போகலான்னு நினைக்கேன், நான் ஒரு டிகிரி முடிச்சிட்டேன், டபுள் டிகிரி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அதில் நிறைய தடை வருது, ஸோ இது நிவர்த்தி ஆகுமானா கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். மேற்படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம்லாம் துலாம் ராசி என்பவர்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது கணக்கு. அதே போல் கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவிக்கிற துலாம் ராசி என்பவர்களுக்கு, நோய் நொடியினால் சிக்கி தவிக்கிற துலாம் ராசி என்பவர்களுக்கு அப்படியே சரியாக போகுது. கடன் பிரச்சனை வந்து மீண்டு வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்குது. வேலையில் இடமாற்றம் என்பது உறுதியாக கிரகங்கள் ரீதியாக ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த இடமாற்றம் உறுதியாக பதவி உயர்வுடன் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாற்றமாக இருக்கும். நீங்கள் எந்த வேலை செஞ்சால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிங்களோ, எந்த வேலையில் சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே போல் சொந்தமாக தொழில் நடத்துகிறேங்க, என்னுடைய வேலை ஆட்கள் என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க, இந்த வேலை ஆட்களை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது இப்போ ஒரு பெரிய சுமையாகவே இருக்குங்க, எப்போ எனக்கு என்னுடைய செயல்பாடுகளை புரிந்து கொண்டு வேலை ஆட்கள் கிடைப்பாங்க அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசி என்பவர்களாக உங்களுடைய லைஃப்பில் இந்த சமயம் குருவுடைய அற்புதமான பார்வை மூலமாக உங்களுக்கு நல்ல வேலை ஆட்கள், உண்மையான விசுவாசத்தை, உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு விசுவாசமான ஒரு வேலையாட்கள் கிடைப்பாங்க. ஸோ அவங்க மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம், உங்கள் மூலமாக அவங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் ரீதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் குரு பகவான் துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை.